ஏன்னா இந்த ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் ஹெச்எஃப்ஏக்கு தம்பி எனக்கு நல்லா தெரியுன்றதுனால எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிடுறது உண்டு. நான் இப்போ குஜராத்தில் அங்கே கமிஷனர் எக்ஸாம்ஷனில் இருக்கிறதுனால சேரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்க்கறதுனால ஒரு 2.5 லட்சம் ட்ரஸ்ட் இருக்கிறாங்க அங்கே. சம்டைம்ஸ் ஒரு சில ட்ரஸ்ட்லாம் நாங்கள் அப்ரூவல் கொடுக்குறப்ப இதுக்கு என்ன சேரிட்டி இருக்க முடியும், இதுல என்ன பிலந்த்ராபிக் ஓரியன்டேஷன் இருக்க முடியும் அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு திடீர்னு வள்ளலார் ஒரு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அடிக்கடி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு, பயிரை கண்ட பொழுது வாடிய பொழுது அதை கண்ட பொழுது வாடினேன் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு தான் பிலந்த்ராபிக். அதாவது நாம எப்படி இயற்கையோட கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு. அதனால இந்த டைம்ல நாங்க குஜராத்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆக்சுவலா. இப்ப 42, இங்க 37, அங்க 42 அடிக்குது. ஸோ வெயில் ஜாஸ்தி, அதுவும் ட்ரைனால நாங்க என்ன பண்ணோம்னா ஒரு ட்ரஸ்ட் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட் எப்படி இவங்க டாக் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் பறவைகளுக்காக. ஏன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரை ரீஜனால, தண்ணி பிரச்சனைனால எங்ககிட்ட கொடுத்து நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்க ஹெச்எஃப் பார்க்குறப்ப எனக்கு பொதுவாக மனுஷங்களை பார்க்கறதே, அதுவும் இன்னைக்கு கூட இருக்கிற அப்பா அம்மா பார்க்கறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு தனி மனிதனாக பார்க்குறப்ப, ஏன்னா நியூக்ளியஸ் ஃபேமிலியாக இருக்கணும், நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டு அப்படின்னு இருக்கிறப்ப மற்ற ஜீவராசிகளை பற்றி யோசிக்கிறது அப்படின்றது அதுவே பெரிய ஒரு பிலந்த்ராபிக் ஓரியன்டேஷன். அதனால ஏன்னா இவங்களோட ட்ரஸ்ட் 21ல ஆரம்பிச்சு இப்போ 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்த வருஷம் அதுவும் குறிப்பா சம்மர் டைம்ல இந்த மாதிரி பவுல்லாம் கொடுக்கறதுல ஸ்ட்ரீட் டாக்ஸ் சம்டைம்ஸ் மார்னிங் வாக் போறப்ப ஐ குட் see அவங்கெல்லாம் தண்ணி இல்லாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க தண்ணியை தேடுறப்ப. ஸோ அதனால இந்த காஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹெவன் ஃபார் அனிமல்ஸ் நிச்சயமா நம்மளுக்கும் நாளைக்கு செத்த நரகத்துக்கு போவோமா இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போவோமா அப்படின்னு வரப்ப இந்த மாதிரி செயல்கள்லாம் அட்லீஸ்ட் இப்பவே நாம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு கிரெடிட் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா we will work for that cause. And really I wish all the trustees of this Heaven for Animals and all the volunteers who are taking this, இதை எடுத்துட்டு போய் ஒரு ஜீவராசிகளுக்கு நீங்க வைக்கிறப்ப உங்களுடைய உணர்வும் உங்களுடைய ஆன்மாவும் அந்த ஜீவராசியை உண்மையா நல்லா வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த உணர்வோடு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.